ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். பட் இருந்தாலும் நமக்கு நிறைய மிஸ்டேக் வரத்துக்கு இதில் சான்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சில சமயம் பண்ணும்போது எண்ணெய் அதிகமாக இழுத்துரும். அப்படி இல்லைன்னா ஹார்டாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வராமல் நம்ம எப்படி பர்ஃபெக்டான காலிஃப்ளவர் சில்லி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். இந்த காலிஃப்ளவரை இதில் போட்ட உடனேயுமே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த காலிஃப்ளவர் அந்த சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இதில் அரிசி மாவு எதுவும் சேர்க்க வேண்டாம். அரிசி மாவு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு காலிஃப்ளவர் சில்லி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் அரிசி மாவு சேர்க்காதீங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள் கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மல் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர் நம்ம கொஞ்சம் திக்காக தான் ரெடி பண்ணணும். நம்ம தண்ணியாட்டம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு காலிஃப்ளவரில் இந்த மசாலா ஒட்டவே ஒட்டாது. அதனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்த காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த காலிஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு கடாயில் நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருந்தது அப்படின்னா தான் நமக்கு காலிஃப்ளவர் சில்லி நல்லா மொறுன்னு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கடுக்கு முடுக்குன்னு இருக்கும். அதனால எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ண பிறகு நம்ம ஒவ்வொரு காலிஃப்ளவராக எடுத்து இதில் போட்டுக்கலாம். நம்ம அப்படியே எடுத்து போட்டோம் அப்படின்னா இந்த மசாலா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால ஒவ்வொரு பீசஸாக எடுத்து போடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா உதிரியாக இந்த மாதிரி கிடைக்கும். இதை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் சில்லி நல்லா ரெட்டிஷாக மாறிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதி உள்ள காலிஃப்ளவரையும் போட்டு எடுத்துக்கலாம். நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலிஃப்ளவர் சில்லி பண்ணுறதுக்கு அரிசி மாவு சேர்க்கக்கூடாது. அடுத்ததாக நம்ம காலிஃப்ளவர் பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணியிருக்கணும். அதே மாதிரியே நம்மளோட பேட்டர் நல்லா திக்காக இருக்கணும். அப்படி பண்ணும்போது நமக்கு காலிஃப்ளவர் சில்லி ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.